திரும்ப ஓஃப் பண்ணி போட்டுத்தாங்க. ஓகே. அன்பு நண்பர்களுக்கு ஒரு இனிய வணக்கங்கள். ரைட். மற்றது என்னுடைய காணொளிகளுக்கு அன்பும் ஆதரவும் இதயபூர்வமான அன்போடு பரிவான ஆதரவு கரங்களையும் நீட்டி பரிவான அன்போடு பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்து கொண்டு எனக்காக பிரார்த்தனை செய்கின்ற அனைத்து நண்பர்களுக்கும் மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் எனது இதயங்கனிந்த கோடி கோடி நன்றிகள். வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத நன்றிகள். தனித்தனியாக அவருக்கும் சொல்ல முடியாத நிலைமையில் நான் இருக்கிறேன். இன்று ஒரு காணொளி உண்டு. 6 வருடங்களாக தலையடியில் துன்பப்பட்டு கொண்டிருந்தவர். 6 வருடங்களாக துன்பப்பட்டு கொண்டிருந்தவர். எங்களோட ட்ரீட்மெண்ட்டில் சரியாக ஒரு மாதத்தில் தலையடி கிளியர். இப்போ தலையடி இல்லை. அவரையே நாங்கள் கேட்போம் என்ன மாதிரியான. நடக்கவும் மாட்டார். முழங்கால் பிரச்சனை, நடக்கவும் மாட்டார். ஒரு மாதத்தில் இவர் இப்போ நல்ல சந்தோஷமாக நல்ல செந்தளிப்பாக இருக்கிறார். இவரை பற்றி நாங்கள் ஆராய்வோம். இப்போ உங்களோட சொந்த இடம், உங்களோட முழு பெயர், எல்லாத்தையும் சொல்லுங்க பாப்பாம். இப்படி வச்சு சொல்லுங்க சத்தமா. எனது இடம் ஆனக்கோட்டை. நான் ஒற்றை தலைவலியால் 6 வருடங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். நான் ஆஸ்பத்திரிக்கு காட்டிய போது அவர்கள் நெத்தியில் உங்களுக்கு சளி இருக்கிறது, இப்போ நீங்கள் தலையடிக்கிற நேரம் பெனடோலை போட சொல்லி கூறினார்கள். அதுக்கும் எனக்கு சித்தி வரையில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இருக்கா போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தேன். ஸ்கேன் பண்ணி பார்க்க அவர்கள் சொல்லிச்சுன்னா மண்டையில் உங்களுக்கு ஒரு வெள்ளை பசாடை பிடிச்சிருக்கு, உங்களுக்கு முள்ளந்தண்டில் திரவம் எடுத்து டெஸ்ட் பண்ணி சொல்ல வேணுமெண்டு. நான் அதுக்கு பிறகு போகவில்லை. பிறகு ரகுராம் ஐயா அவர்களிடம் வந்து ட்ரீட்மெண்ட் செய்து இப்போ எனக்கு பூர்ண குணமடைந்துள்ளேன். மற்றது உங்களோட வைஃபும் பிள்ளைகளும் மறியணும் என்ன? உங்களோட வைஃபுக்கும் முன்னேற்றங்கள் என்ன? எனக்கு பிறகு என மருமகனும் எனது வைஃபும் பிள்ளைகளும் வந்து இங்கே தான் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். உங்களோட மருமகன் எப்படி வந்தவர்? என்னது மருமகன் நாரி பிடிப்பு வந்து நடக்கலாம் இருந்தவர். அவர் காரம் ஓடுகிறவர். அவருக்கு நாரி பிடிச்சி ஓடியலாமல் இருந்து இங்கே வந்து தான் அவர் இன்சூரன்ஸில் வேலை செய்கிறார். அவர் வந்து இங்கே ஐயா ரகுராம் அவர்களிடம் வைத்தியம் செய்து இப்போ குணமடைந்திருக்கிறார். ஒரு ட்ரீட்மெண்ட்டோடையே குணமடைந்து. ஓகே. அப்போ இந்த ஐயா என்னட்ட தலையடிக்கு வந்து 6 வருஷமாக இருந்த தலையடி வந்து என்னென்ன மருந்து? பெனடோலாம் போடுத்தினேன். பெனடோல் வேதனைக்கு மருந்து வாழ்நாள் முழுக்க போட வேண்டிய தலையடிக்கு. அப்போ தலையடிக்கான ஆணிவேர் தெரியாதன் காரணமாக இந்த 6 வருடங்கள் இழுபட்டு சென்றிருக்கிறது. இப்போ தலையடி நல்ல முற்றிலும் குணமாகி நடக்கிறதும் நல்ல வடிவாக நடக்கிறார். இப்போ ஓரளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 60% அவற்றை நடைய பார்க்க ஒரு 60-70% ஓகே. தலையடி இப்போ அவர் சொல்கிறார் 80% உண்டு. இந்தியான் ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகு 100% கம்ப்ளீட் சேஞ்ச் இந்த நல்ல டாப் லெவலில் கிடச்சிருக்கு இன்றைக்கு. மற்றது இவற்றை மருமகன் மகள் டீச் பண்ணுறா மகள். இவட மருமகன் இங்கே காப்புறுதி நிறுவனம் ஒன்றில் வேலை செய்கிறார். ஒருக்கா ஜீன்ஸும் போடையில்லாத சரத்தை கட்டினதும் பாதி கட்டாதும் பாதி வந்து குளறி கொண்டு இருக்கிறார். அழுது கொண்டு வேதனையில் சரிஞ்சு கொண்டு இருந்து கொண்டு எழும்பவும் மேலாது, இருக்கவும் மேலாது, படுக்கவும் மேலாது, சட்டியான வேதனையில் இருக்கிறார். சரியாக 1 ஷாட் ட்ரீட்மெண்ட்டில் கம்ப்ளீட் சேஞ்ச். அடுத்த 3 கிழமை இந்த பக்கமே இல்லையாள். 1 மாதம் முடியதான். இப்போ 3வது சிட்டிங் தான் இப்போ வாரார். 4வது சிட்டிங் இங்கே வந்து அண்டைக்கு வந்தவர். இன்றைக்கு வர போகிறார் நைட் 4வது சிட்டிங். 4 சிட்டிங் தான் அவர் வந்தவர். கிட்டத்தட்ட 4 சிட்டிங்கு இப்போ வந்தவர் 1.5 மாதம் 2 மாதத்துக்குள்ள அவர் வந்து 2 மாதம் வரும். இப்போ 4வது முறை தான் வாரார். இன்றைக்கு வாரார் நைட் வாரது கேட்டுருக்கிறார் 7:30க்கு. டாப் லெவல் அவர் இன்றைக்கு நல்ல வடிவாக நடந்து வாரார். பேக் பெயின் எல்லாம் கம்ப்ளீட் சேஞ்ச். அப்போ நாங்கள் பாருங்கள் இவ்வளவு எளிமையாக தலையடியும் இவ்வளவு நான் அந்த பேக் பெயினும் இவ்வளவு ஈஸியாக குணமாக இருக்குது. உங்களோட மருமகனுக்கு என்ன சொன்னவேன்? பேக் பெயினுக்கு காட்டையில் கொண்டே காட்டேன். சரி, அப்படியே இங்கே கொண்டு வந்துட்டேன். இறைவனுக்கு நன்றி சொல்லணும். இது ஒரு சிறிய காணொளி. இது வந்து நிச்சயமாக விளம்பரத்துக்காக இல்லை. எல்லாரும் இங்கே வாங்கோ. எப்படி நோய்கள் மிக எளிமையாக 6 வருடங்களாக இருந்த தலையடி எப்படி குணமாயிருக்குன்றதை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் இது. மற்றது ஒரு தம்பி வந்திருக்கிறார்.
அவருக்கு அவருக்கு தம்பி நீங்கள் என்ன பிரச்சனை? ரெண்டு கிட்னியும் சுருங்கிட்டுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்க, இந்த தம்பிக்கு எத்தனை வயசு? 32 வயசு. சரி, இவர் வவுனியாவில் இருக்கேக்க எத்தனை வருஷத்துக்கு முதல்? 15 வருஷத்துக்கு முதல் வவுனியாவில் இருக்கேக்க பாடசாலை ஒன்றில் போய் டெஸ்ட் பண்ணி என்ன சொன்னவே, உங்களுக்கு இருதய பீட் கூட, டக்கிகார்டியா ஹார்ட் பீட் கூட இருக்கு, நீங்கள் ஒருக்கா வாங்க கிளினிக்கு வாங்க. அங்கே போய் என்ன மருந்து தந்தவே? பென்சிலின் ஊசி தொடங்கி இன்றைக்கு 15 வருஷம். என்ன 15 வருஷமா பென்சிலின் போட்டா பிறகு இப்போ சிறுநீரகம் சுருங்கி இருக்கு. உங்கள் அறிவு என்ன சொல்கிறது? இந்த பென்சிலின் தடை செய்து 40-50 வருஷமாச்சு. இந்த பென்சிலின் ஒரு தரம் போடக்கூடாது. இது தடை செய்தாச்சு. தடை செய்யப்பட்ட மருந்துகள் பென்சிலின், பி காம்ப்ளெக்ஸ், ப்ரெஷர் குளுசர், அடினலோல், நிஃபிடிபின், மெட்ஃபோமின், டயோனில், இன்சுலின், மற்றது பென்சிலின், பிரிட்னிசோலோன், பென்டோலின், இவ்வளவு தடை செய்யப்பட்ட மருந்துகள். இந்த இவ்வளவு மருந்து உயிருக்கு ஆபத்து, உள்ளுறுப்போல கடுமையாக பாதிக்கும், மோசமாக பாதிக்கும் என்று முத்திரை குத்தப்பட்ட மருந்துகள். அப்போ இந்த பென்சிலின் 15 வருஷமாக போட்ட அப்புறம் உங்களோட பென்சிலின் போடக்கு முதல் சிறுநீரகம் சுருங்கல இல்லை. இப்போ தான் சிறுநீரகம் சுருங்கி இருக்கிறது உங்களுக்கும் தெரியாது. சிறுநீரகம் சுருங்கி போச்சுன்னு சொல்லப்பட்ட செய்தி மட்டும்தான். இவற்றை சிறுநீரகம் சுருங்கி போச்சுன்னு சொல்லி நல்லா இருக்கிற சிறுநீரகத்தை வெட்டி வித்தால் யார் பொறுப்பு? விற்க மாட்டினோம்ட்டு எந்த நிச்சயமும் இல்லை. சிறுநீரகம் சுருங்கி போச்சு, இப்படி கணக்காக பித்தப்பை சுருங்கி போச்சு. பித்தப்பை இல்லைன்னு சொல்லப்பட்ட பிள்ளை இன்றைக்கு வயிற்றுக்குத்தும் இல்லாமல் சத்தியும் இல்லாமல் இருக்குது. வயிற்றுக்குத்தும் சத்திக்கும் போகுது, பித்தப்பை இல்லை, உனக்கு பித்தப்பை சுருங்கி போச்சு, ஆபத்து, ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லியாச்சு. இப்போ அந்த பிள்ளை ஆப்ரேட் பண்ணவும் இல்லை, வயிற்றுக்குத்தும் இல்லை, அதே மாதிரி சத்தியும் இல்லை அந்த பிள்ளைக்கு. அதே மாதிரி தான் இந்த தம்பின்ற விஷயம். இதே மாதிரி இந்த உலகம் பூரா இத்தனை லட்சக்கணக்கான ஆட்களுக்கு இல்லாத நோய்க்கு மருந்து போட்டு எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கணும். சிறுநீரகம், கல்லீரல், இருதயம், சுவாசப்பை எல்லாம் பாதிக்கப்படும் எத்தனையோ பேர். இந்த தம்பியை பார்க்க சரியான கவலையாக இருக்குது. பாருங்க, இவ்வளோ வடிவான தம்பி, என்ன போல் நல்ல வெள்ளை கலர் இந்த தம்பி, எந்த நிறத்துக்கு இல்லை, என்ன அவ்வளோ கவலையாக இருக்குது எனக்கு. அவ்வளோ மோசமான நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்குறாங்க பாருங்க இன்றைக்கு. அப்போ இதுக்கு யார் பொறுப்பு? பாடசாலைக்கு உங்களுக்கு யார் போக சொன்னது? உங்களோட பிள்ளைகளை நாங்கள் அனுப்புறது பாடசாலைக்கு படிக்க. உங்களை யார் போக சொன்னது? நாங்கள் பிள்ளைகளை படிக்கத்தானே அனுப்புகிறோம் பள்ளிக்கூடம். போய் ஒவ்வொரு டெஸ்ட் எடுத்து. ஓகே, நன்றி அன்பு நண்பர்களே. மேலும் பல காணொளியில் நாங்கள் உங்களை சந்திப்போம். ஓஃப் பண்ணுங்க.